பிசிஓடிக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் காரணம்னு தெரியும். ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு எதை சாப்பிட்ணும் எதை விடணும்னு குழப்பமாக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வணக்கம், நான் டாக்டர் கிருஷ்ணவேணி. பிசிஓடிக்கு முக்கிய காரணமான ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுல நம்ம டயட்டுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. டயட்டுன்னு சொன்ன உடனே ஏதோ கஷ்டப்பட்டு பத்தியாக இருக்கணும்னு பயப்படாதீங்க. சில சின்ன சின்ன டயட் ஸ்வாப்ஸ் பண்ணாலே போதும். அப்படிப்பட்ட 3 ஈஸியான டயட் ஸ்வாப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளை நிற உணவுக்கு பதிலாக பழுப்பு நிற உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதாவது ஒயிட் ரைஸு, மைதா, ஒயிட் சுகர் மாதிரியான உணவுகளை மொத்தமாக குறைச்சிடுங்க. ஏன்னா இந்த உணவுகள் நம்ம ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை ரொம்ப வேகமாக ஏற்றிடும். இதனால் இதை சமாளிக்க நம்ம உடம்பு இன்னும் அதிகமான இன்சுலின் சுரக்க வேண்டியிருக்கும். இது பிசிஓடி பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தும். அதுக்கு பதிலாக சாமை, தென்னை, குதிரைவாலி மாதிரி சிறுதானியங்கள், கைக்குத்தல் அரிசி, சம்பா கோதுமை இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். இது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு மெதுவாக ஏறுறதுக்கு உதவும். இதனால் இன்சுலின் அளவும் கட்டுப்பாடில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல கொழுப்பை தேர்ந்தெடுங்க. வடை, பஜ்ஜி இந்த மாதிரி பொரிச்ச உணவுகள், பாக்கெட்டில் வர சிப்ஸ் போன்ற தின்பண்டங்கள், வனஸ்பதி இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு சத்துக்கள் இருக்க உணவுகளாக பார்த்து சாப்பிடுங்க. உதாரணமாக பாதாம், வால்நட்ஸு, ஆளி விதைகள், பூசணி விதைகள் இதெல்லாம் தினம் ஒரு கைப்பிடி சாப்பிட்லாம். சுத்தமான நெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுவுமே அளவாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த நல்ல கொழுப்பு நம்ம ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பேக்கெட் உணவுகளை தவிர்த்து முழுமையான உணவுகளை சாப்பிடுங்க. இது ரொம்ப முக்கியமானது. கடைகளில் பாட்டிலில் வர்ற பழச்சாறுகள், கூல்ட்ரிங்க்ஸு, பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியாமலே நிறைய சர்க்கரையும் கெமிக்கலும் கலந்துருக்கும். இது ஹார்மோன் பேலன்ஸை ரொம்பவே பாதிக்கும். அதுக்கு பதிலாக பழத்தை ஜூஸாக குடிக்காமல் பழமாகவே சாப்பிடுங்க. இளநீ குடிக்கலாம். காய்கறிகளையும் கீரை வகைகளையும் சாப்பாட்டில் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கிற நார்ச்சத்து மற்றும் விட்டமின்கள் உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இன்சுலின் அளவை சீராக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவும். உதாரணமாக ஒரு பிளேட் மெத்தடுன்னு சொல்லுவோம். அந்த பிளேட் மெத்தட் என்னென்னா, ஒரு பிளேட்டில் பாதி பகுதி நீங்கள் காய்கறிகளோ பழங்களோ வச்சுக்கணும். இன்னொரு கால் பகுதியில் தான் நம்மளோட சாப்பாடு இருக்கணும். அந்த மிச்சம் இருக்கிற கால் பகுதியில் நம்ம ப்ரோட்டீன், அதாவது ஒரு பருப்பாக இருக்கலாம், இல்லை முட்டையாக இருக்கலாம், இல்லைனா நான்வெஜ்ஜில் மீனோ இல்லைனா சிக்கனோ அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு சாப்பிட்ற இதில் எல்லா சத்தும் கிடைக்கும், நம்ம அளவாகவும் சாப்பிடுவோம். பார்த்தீங்களா, இதில் எதுவுமே கஷ்டமான விஷயம் இல்லை. சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டாலே பிசிஓடியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சரியான அடித்தளமாக அது அமையும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.